இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோயில் டேஸ்ட்ல புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கோயில் டேஸ்ட்ல புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டே இருங்க. நல்லா வறுத்தக்கப்புறமாட்டி அதில் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு போட்டுக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் வத்தல் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தல் சேர்த்து 2 பெரட்டு பெரட்டினக்கப்புறமாட்டி கொஞ்சக்கான பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமாட்டி ஒரு 2 பெரட்டு பெரட்டி ஆற வச்சுருங்க. ஃபேனில் எடுத்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினக்கப்புறமாட்டி அதை பொடி பண்ணிடுங்க. நல்லா பொடி பண்ணக்கப்புறம் திருப்பி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். அப்புறமாட்டி நல்லா எண்ணெய் காஞ்சக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சக்கப்புறமாட்டி கடலப்பருப்பும் அப்புறம் உளுந்தம்பருப்பு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தக்கப்புறமாட்டி வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சக்கான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சக்கான ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டக்கப்புறமாட்டி அதில் கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு இல்லாதனால வெறும் முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு அதே சேர்த்துக்கோங்க. அதே நல்லா வதக்குனக்கப்புறமாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க, பொடியை மட்டும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறமாட்டி நம்ம புளி கரைசல் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அந்த கரைச்சி அந்த தண்ணியை அப்படியே அதில் சேர்த்துருங்க. சேர்த்துக்கப்புறம் நல்லா தண்ணியாக இருக்கும். நமக்கு தண்ணியாக தேவையில்லை, நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அல்வா மாதிரி நல்லா இதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம புளியோதரையில் சேர்த்து கிண்ட முடியும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. எனக்கு காரம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரம் அதிகமாக இருந்தது, அதனால் நான் சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் சேர்க்க வேண்டாம். நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சாதத்தை ஆற வச்சுக்கோங்க. சுடு சோறு வேண்டாம். ஆற வச்ச சோறில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை நல்லா கிண்டி விட்டக்கப்புறமாட்டி நம்ம புளியோதரை கிண்டுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே அந்த ஒயிட் ரைஸில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடியிலலாம் ஒயிட் ரைஸாக இருக்கும், அதெல்லாம் அடியிலேருந்து நல்லா கிண்டி விடுங்க. ஆனால் பூ போல் கிண்டி விடுங்க, ஏன்னா சாதம் எதுவும் உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சா வேறு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டினீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளியோதரை ரெடி ஆயிரும். நீங்கள் அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அப்பப்போ கூட ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் புளியோதரை ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.